நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கர்த்தாவே உம் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நொறுங்கிடுதே. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜாஷ்வா டிவி நேயர்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் கூட இயேசு கிறிஸ்து பேசின 4வது வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அப்படி யாவரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி இந்த 4வது வார்த்தையின் வழியாக கர்த்தர் நம்மளோடு கூட பேசும்படியாக அப்படி யாவரும் நாம் ஜெபம் செய்யலாமா? அனைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அனைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் முருகுதையா, நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் முருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா. நல்ல தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா, கிருபையாக நீர் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி சுவாமி. அப்பா, அந்த நாட்களில் கூட ஏசப்பா நீர் பேசின அப்பா 4வது வார்த்தையை குறித்து தியானிக்கும்படிதான கிருபைகளை நீர் தந்ததற்காக உம்மை நன்றியோடு மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா, அந்த நேரத்தில் கூட நீர் இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட நீர் பேசுவீராக, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீரே எங்களை பொறுப்படுத்தி நீங்க ஆளுகை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சமக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். பாருங்க, எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அப்படியே பிதாவை நோக்கி கூப்பிடுகிறாரு. அவருடைய அங்கலாய்ப்பை வெளிப்படுத்துகிறாரு. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று மிகுந்த சத்தத்தோடு பிதாவை நோக்கி அப்படியே தன்னுடைய அங்கலாய்ப்பை அவர் வெளிப்படுத்துகிறத பார்க்க முடிகிறது. 46வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று. தேவன் சிலுவையில் அவர் 3 வார்த்தைகள் பேசின பிற்பாடு 4வது வார்த்தைக்கு பேசுவதற்கு முன்பாக பூமி எங்கும் இருள் சூழப்பட்ட வண்ணமாய் காணப்பட்டது. பிதாவாகிய தேவனுடைய முகம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மறைக்கப்பட்ட வண்ணமாய் காணப்பட்டது. அதனால இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏன் என்னை கைவிட்டீர் என்று அப்படியே அவர் அங்கலாய்ப்போடு பிதாவை நோக்கி அவர் கூப்பிடுகிறார். மனிதர்களாகிய நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுமந்தார். சிலுவையில் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நம்மளுடைய பாவங்களை அவர் சுமந்ததுனால பிதாவுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்ட வண்ணமாய் காணப்பட்டது. நாம் பார்க்கிற வேதத்தில் மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிச்சு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணி முடித்து விட்டு வரும்போது திரளான ஜனங்கள், பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் கரங்களில் எடுத்துக்கொண்டு ஒரு திருடனை பிடிக்க வருகிறது போல இயேசு கிறிஸ்துவை அந்த நாட்கள் அவங்க பிடிக்க வந்தாங்க.
சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓடி போய் விட்டாங்க. போர்ச்சேவகர்கள் இயேசு கிறிஸ்துவ அப்படி சிலுவையில் அப்படி அரைகிறாங்க, துப்புறாங்க. அவர் முகத்தை என்ன பண்றாங்க, முகத்துல துப்புறாங்க, அவரை அடிக்கிறாங்க. அவ்வளோ வேதனைக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தள்ளப்பட்டதை பார்க்க முடிகிறது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று வேதம் அவரை குறித்து நம்மளுக்கு தெளிவாய் சுமக்கிறது. மனிதராகி நம்மளுடைய பாவங்களை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டாரு. எத்தனை அடிகள், எத்தனை வேதனைகள், எத்தனை அவமானமான வார்த்தைகள் வேதம் சொல்லுகிறது. அவரை பரியாசம் பண்ணினார்கள் என்று, கள்ளர்கள் அவரை நிந்தித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படி பார்த்து கொண்டிருந்த ஜனங்கள் அவரை தூஷித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. அவ்வளோ தூஷணமான வார்த்தைகள் அந்த இடத்துல ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருந்தார். அவ்வளோ அடிகள், எத்தனை அடிகள் நமக்காக அவர் கசை அடிகளை ஏற்றுக்கொண்டாரு. நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் அத்தனை அடிகள் ஏற்றுக்கொண்டாரு. சிலுவையில் அவர் அவ்வளோ பாடுகள் நமக்காக பட்டாரு. சங்கீதத்தில் ஒரு வசனம், சங்கீதம் 129 அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்வளவு வீதமாய் சொல்லுகிறது. உளப்பட்ட நிலம் போல அவருடைய முதுகு என்ன பண்ணிச்சுன்னா உளப்பட்ட நிலம் போல மாறி போனது என்று வேதம் சொல்கிறது. உழுகிறவன் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒரு உளப்பட்ட நிலம் போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட முதுகு அவர் பிக்கப்பட்டதை பார்க்க முடிகிறது. அவ்வளோ வேதனைகள் அவர் சிலுவையில் நமக்காக ஏற்றுக்கொண்டாரு. வேதம் சொல்கிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் சொல்கிறது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாம் அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார் அப்படின்னு வேதம் தெளிவாய் சொல்கிறத பார்க்க முடிகிறது. மனிதராகிய நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் சகித்தவராய் அவர் சிலுவையில் தொங்கினவராய் பிதாவை நோக்கி சொல்றாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கதறுகிறத பார்க்க முடிகிறது. ரொம்ப நாளுக்கு முன்னாடி, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இது நடந்த ஒரு சம்பவம். அருமையான ஒரு தகப்பனாருக்கு ஒரு அருமையான ஒரு மகள் இருந்தா. அந்த தகப்பனாருக்கு மனைவி கிடையாது. அவருக்கு ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான். அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னா வியாதி, காலில் ஒரு பெரிய ஒரு வியாதி வந்துவிட்டது. அந்த வியாதி நிமித்தமாக மருத்துவரை அணுகி கேட்கும் போது மருத்துவர் கூறிவிட்டார், இனி உங்க மகள் காலை எடுக்கலட்டா உங்க மகள் பிழைக்கவே மாட்டா, அவளுக்கு ஆபரேஷன் பண்ணி அவளுடைய காலை எடுக்க வேண்டும் என்று அந்த மருத்துவர் கூறிவிட்டார். அதனால அந்த தகப்பன் வேதனையோடு வீடு திரும்பி தன் மகள் கிட்ட கேட்கிறாரு, உன் காலை எடுத்தாதான் நீ பிழைப்பன்னு சொல்லிட்டாங்கம்மா, நீ எனக்கு வேணும், நீ என்ன சொல்ல போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அருமையான அந்த மகள் தன் தகப்பனை பார்த்து கேட்டால், அப்பா என் காலை எடுக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன், ஆனா என் காலை எடுக்கும்போது நீங்க என்ன பண்ண, என் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும், நான் உங்க மடியில படுத்திருப்பேன், டாக்டர் எனக்கு ஆபரேஷன் பண்ணணும், நீங்க என் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணு அவங்க அப்பாவை பார்த்து கேட்டா. அவங்க அப்பாவும் வேதனையோடு என்ன பண்ணாருன்னா, சரிம்மா நீ சொல்ற நிபந்தனையை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் சென்றாங்க. அந்த இடத்துல அந்த பிள்ளைக்கு ஆபரேஷனுக்காக அத்தனை காரியங்களும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. நம்மளுக்கு இந்த நாட்களில் இருக்கிறது போல ஆபரேஷன் பண்ணுவதற்கு முன்பாக மயக்க மருந்து செலுத்துகிற வசதி அந்த நாட்களில் கிடையாது. ஆபரேஷன் வழியை தாங்கிக் கொள்ளதான் வேண்டும், சகித்து கொள்ளதான் வேண்டும். அந்த பொண்ணு அதே போல் அவங்க அப்பா மடியில் படுத்திருக்கிறா. டாக்டர் அவளை ஆபரேஷன் பண்றாங்க கால்களில். அப்படியே சதையை பிக்கும் போது அந்த பிள்ளையோட உடம்புல அவ்வளோ வேதனை. ஆனாலும் அவங்க அப்பாவோட முகத்தை பார்த்துக்கிட்டு அந்த வேதனையை சகித்து கொண்டு இருந்தா. ஆனால் அவளுடைய முகத்தில் வேதனை தெரிகிறது, அவங்க அப்பா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ சதையை கிழித்து விட்டு மறுபடியும் எலும்புகளை டாக்டர் வெட்டும் போது அந்த பிள்ளை அவ்வளோ வேதனை, அவ்வளோ தாங்க முடியாத வேதனை அந்த பிள்ளையோட முகத்தில் தெரிந்தது. ஆனாலும் தன் தகப்பனாரை பார்த்து அந்த பிள்ளை என்ன பண்ணானா சிரித்து கொண்டே இருந்தா. அவங்க தகப்பனாரால அந்த பிள்ளை அனுபவிக்கிற வேதனையை பார்க்கவே முடியல. வேதனை தாங்க முடியாம அந்த தகப்பனார் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரே ஒரு வினாடி தன்னுடைய முகத்தை திருப்பிட்டாங்க. ஒரு வினாடி தான் தன் முகத்தை திருப்பினாங்க. அந்த பிள்ளை அப்பான்னு கத்திச்சு. அப்பான்னு கத்தும் போது திரும்பி பார்க்குறாங்க. அந்த பிள்ளை அந்த பிள்ளையோட உயிர் அந்த நிமிடமே அந்த பிள்ளையை விட்டு பிரிந்து போயிடுச்சு. பாருங்க, அந்த பிள்ளை என்ன கேட்டானா, என் முகத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும்ப்பான்னு சொன்னான். ஆனால் அவங்க ஒரே ஒரு நிமிஷம் தான் அந்த பிள்ளையோட முகத்தை பார்க்க முடியாமல் திரும்பினாங்க. ஆனால் அந்த பிள்ளை இறந்து போயிடுச்சு. அதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த நேரம் பிதாவினுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்ட வண்ணமாய் காணப்பட்டுச்சு. காரணம் நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையை சுமந்தாரு. பிதாவினுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்ட வண்ணமாய் காணப்பட்டது. எனக்கு
அன்பான தேவ ஜனமே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது நான் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேனே, நான் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாத, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உங்கள் நடுவில் தான் இருக்கிறாரு, உங்கள் அருகில தான் இருக்கிறாரு. நீங்க அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய அருகில தான் இருக்கிறார், நம் நடுவில் அவர் இருக்கிறார். நாம் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை என்று. ஆண்டவரை யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்க அவர் கைவிடவே மாட்டாராம். யாரெல்லாம் அவரை நோக்கி செபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவரை சார்ந்து வாழ்றாங்களோ அவங்களை இயேசப்பா ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஒருபோதும் அவங்களை அவர் கைவிடவே மாட்டார். வேதம் தெளிவாய் சொல்கிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை என்று. பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கோம் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மரித்து போன லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்புற ஒரு சம்பவம் அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு சம்பவம். வேதம் சொல்கிறது, மார்த்தாளிடத்திலும் மரியாளிடத்திலும் இயேசு அன்பா இருந்தாராம். அவங்க ஆண்டவரை தேடுகிற ஒரு குடும்பம், ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒரு குடும்பம், ஆண்டவரோடு கூட ஐக்கியமா இருக்கிற குடும்பம். தன் சகோதரனுக்கு வியாதி வந்தது என்று ஆண்டவர்கிட்ட அறிவித்த பிறகு அவன் இறந்த பிறகுதான் ஆண்டவர் அந்த இடத்துல வருகிறது, இயேசப்பா அந்த இடத்துல வருகிறத பார்க்க முடிகிறது. அப்போ பாருங்க, சொல்றாங்க, உறவின் ஆட்கள்லாம் சொல்றாங்க, ஐயோ இயேசப்பா நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் இறந்திருக்கிற மாட்டானே அப்படின்னு சொல்லி அங்க சகோதரிகள் எல்லாம் சொல்றத பார்க்க முடிகிறது. பாருங்க, ஒரு தேடுகிற குடும்பம் தான், ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுகிற குடும்பம் தான். ஆனா அவங்களுடைய ஆண்டவரை நீ ஒருவேளை நாங்க கூப்பிடும் போதே நீங்க வந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் இன்னைக்கு இருந்திருப்பானே, இப்படி நாங்க அவனை இழந்திருக்க மாட்டோமே, இப்படி கைவிடப்பட்ட நிலைமையில நாங்க இருந்திருக்க மாட்டோமேன்னு சொல்லி அவங்க அங்கலாய்ப்பு அவங்க வெளிப்படுத்துகிறத பார்க்க முடிகிறது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து அவனுடைய சகோதரனுக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. அந்த தேடுகிறவர்களை அவர் கைவிடாத தேவன். யாரெல்லாம் அவரை தேடுறாங்களோ, யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ, யாரெல்லாம் விசுவாசத்தோடு இயேசுப்பா இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யுங்க, இந்த காரியம் முடிந்து போகிற நிலைமையில இருக்கிறது, ஒருவேளை முடிந்து விட்ட நிலைமையில இருக்கலாம், அந்த காரியத்திலே கர்த்தர் அற்புதங்களை செய்கிறதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாரு. பாருங்க, அவர் கைவிடாத தேவன். அவரை தேடுகிற பிள்ளைகள் அவர் கைவிடவே மாட்டார். மார்த்தாள், மரியாள், லாசரு அவங்களை தேடுகிற ஒரு குடும்பம், ஐக்கியமுள்ள ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தை ஆண்டவர் கைவிடவே இல்லை. மரித்து 4 நாள் ஆனாலும் கர்த்தர் ஜீவனை கொடுத்து என்ன பண்ணார்னா அவங்களை காப்பாற்றினதை பார்க்க முடிகிறது. இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தங்க என் வாழ்க்கையில, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்க என் வாழ்க்கையில நான் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேனே, என் வாழ்க்கையில இதெல்லாம் முடிந்து போயிடுச்சு, நான் எவ்வளோ நாள் ஜெபித்து இந்த காரியத்தில் நான் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? இல்லை, இயேசப்பா நம்மளை கைவிடுகிற தேவன் இல்லை. அவர் தேடுகிறவர்களை கைவிடுகிற தேவன் கிடையாது. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறாரு. நிச்சயமா இந்த காரியத்தில் அற்புதங்களை செய்து நம்மளை மகிழ்விப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய தகப்பனும் நம்முடைய தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மளை சேர்த்து கொள்வாரா? பாருங்க, குடும்பத்தினால கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்வார். அவர் கைவிடாத தேவன். தாவீது குறித்து வேதம் சொல்லுகிறது, தாவீதோட வீட்டில் சாமுவேல் வரும்போது தாவீது வனாந்தரத்தில் ஆடு மேய்க்க அவன் அனுப்பப்பட்டான். ஆனால் சாமுவேல் உனக்கு இவ்வளோ பிள்ளைங்க தானான்னு கேட்கும் போது தான் அவன் தகப்பனார், இன்னும் எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்க்க போய்க்கிறான்னு சொல்லிட்டு அவனை அழைத்து அந்த இடத்துல ஒரு ராஜரீக அபிஷேகத்தை கொடுக்குறாங்க. பாருங்க, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்கிற ஒரு தேவனாய் இருக்கிறாரு. இன்னைக்கு உறவுகள் நிமித்தமாக, குடும்பங்கள் நிமித்தமாக கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறாரு. தாவீதோட வாழ்க்கையில உறவுகளால, குடும்பத்தினால ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் அவர் ராஜாவாய் கர்த்தர் அபிஷேகித்து ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. கைவிடப்பட்டு விட்டோமே, என் தகப்பனால் தாயினால் கைவிடப்பட்டு விட்டோமே சொல்லி கலங்கி நிற்கிறீங்களா? கர்த்தர் நம்மளோடு கூட தான் அவர் இருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 43:49ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தாள் என்று சொல்லுகிறார். 14ஆம் வசனம் சொல்கிறது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறந்து
மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு ஆண்டவர் சொல்றார். பாருங்க எவ்வளவு ஒரு அருமையான தேவன் பாருங்க. கைவிடப்பட்டுட்டேனே, ஐயோ நான் மறக்கப்பட்டுட்டேனே, குடும்பத்தினர்னால நான் மறக்கப்பட்டுட்டேனே, நான் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேன்னு சொல்லி அங்கலாய்ப்போடு கூட இருக்கிறீங்களா? ஸ்திரீ தன்னுடைய மகனை எப்படி ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைய மறப்பாலோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை தேற்றுகிறத பார்க்க முடிகிறது. தகப்பனும் தாயும் கைவிட்டாலோ அவர் நம்மளை கைவிடாத தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 71:9 சொல்கிறது, முதிர்ந்த வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும் என்றும் வேதம் சொல்கிறது. சங்கீதம் 94:14 இவ்வளவு விதமாய் சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் கர்த்தர் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் என்று. பாருங்க எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர் நம்மளை கைவிடாத தேவன். குடும்பத்தினால ஒதுக்கப்பட்ட நிலைமையில, வேதனையுள்ள ஒரு நிலைமையில, எல்லாராலும் நான் மறக்கப்பட்டுட்டேனே, ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ, நான் இந்த நாட்களில் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறேன்னு சொல்லி அங்கலாய்ப்போடு கூட இந்த வார்த்தையை கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? சீயோனோ கர்த்தர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறார். நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத நம்மளால பார்க்க முடிகிறது. தகப்பனு தாயும் கைவிட்டாலோ, உலகம் நம்மளை கைவிட்டாலோ, நம்ம சொந்தங்கள் நம்மளை கைவிட்டாலோ, நம்மளை கைவிடாத ஒரு தேவன், உள்ள கைகளில் வரைந்து வைத்திருக்கிற தேவன், அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். எவ்வளவு அருமையான தேவன் பாருங்க. அவர் தான் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, யோசுவா 5:5 பின்பகுதி இவ்வண்ணமாய் சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு. நம்மளை விட்டு அவர் விலகாத தேவன், நம்மளை கைவிடாத தேவன். யோசுவா கலங்கி நின்னாரு, இவ்வளோ லட்சம் ஜனங்களை நான் எப்படி வழி நடத்த போறேன் ஏசப்பான்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி அவர் கலங்கி நிற்கும் போது கர்த்தருடைய வார்த்தை புறப்படுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. பாருங்க இன்னைக்கும் ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறாரு. எந்த காரியத்தை குறித்து இந்த விஷயத்துல நான் கலங்கி நிற்கிறேன், இந்த விஷயத்துல நான் கைவிடப்பட்டுருவேன்னு சொல்லி பயந்து நிற்கிறீர்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. பாருங்க கர்த்தர் நமக்கு எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அவர் நம்மளை விட்டு ஒருபோது விலக மாட்டார், நம்மளை ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். ஆனால் இயேசுப்பா நம்ம கூட தான் இருக்கிறாரு. அவர் நமக்காக தான், அவர் சிலுவையில் அவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட வேதனைகள் எல்லாமே நமக்காக தான். நாம் ஆசீர்வாதமாய் வாழணும், நாம் கைவிடப்படாமல் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும் என்பதற்காக தான் அவர் அவ்வளோ அடிகள், அவ்வளோ வேதனைகள், அவ்வளோ காயங்களை, அவ்வளோ காரியங்களை தன் மேலே சகித்ததற்கு காரியம் நாம் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்காகத்தான். அதனாலதான் ஒரு பிதாவை நோக்கி, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் அங்கலாய்ப்போடு அவர் கூப்பிடுகிறாரு. நம்முடைய பாவங்களுக்காக இந்த நாளில் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கிறோம், அவர் நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்ம எல்லா காரியத்தையும் அவர் நமக்காக சகித்தாரு, எல்லா காரியத்தையும் அவர் நமக்காக சகித்தாரு. எவ்வளோ அருமையான தேவன் பாருங்க, எல்லாவற்றையும் சகித்தாரு. அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடவே மாட்டாரு. இந்த குடும்பங்கள், உறவுகள் நம்மளை கைவிட்டாலும் அவர் நம்மளை கைவிடவே மாட்டாரு. பயந்து போய் நிற்கிறோமா, சூழ்நிலைகள் நிமித்தம் பயந்து போய் நிற்கிறோமா, கலங்கி நிற்கிறோமா, ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டாரு. தேவைகளை குறித்து ஐயோ நான் பயந்து கலங்கி ஐயோ நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி திகைத்தவர்களா நிற்கிறோமா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், அவர் நம்மளை ஒருபோது அவர் கைவிட மாட்டார். காரணம் சங்கீதம் 91:14 சொல்லுகிற வண்ணம் தான், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். கைவிடாத தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். புலம்பல் 3:37 சொல்லுகிறது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், அவர் நம்மை ஒருபோதும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகவும் மாட்டார், நம்மளை கைவிடவும் மாட்டார். அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், நாம் நம்மளுடைய பாவங்களை அவர் சுமந்தாரு, நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தாரு. ஒரு பாவம் இல்லாத ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று அவர் நம்மளை பார்த்து அவர் விரும்புகிற காரியம் அதுதான். சிலுவையில் அவர் அத்தனை பாடுகளையும் அத்தனை வேதனைகளை சகித்ததற்கு ஒரே ஒரு காரியம், நம்ம எல்லாரும் ரட்சிப்பை பெறுவதற்காக தான் அவர் அத்தனை வேதனைகள் அத்தனை பாடுகளையும் அவர் சகித்தார். நம்முடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, நம்முடைய எல்லா காரியங்களையும் ஆண்டோடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, இனி இந்த நாட்களில் நாம் மறுபடியும் ஆண்டோடைய பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார், கைவிடாத ஒரு தேவன்
தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எந்த விதத்தில் எந்த காரியத்தில் கைவிடப்பட்டேன்னு சொல்லி கலங்குறீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தை செய்து அவர் மகிழ்விக்கிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாமா? கர்த்தர் நம்மளோடு கூட பேசின வார்த்தைக்காக அப்படி நேரத்தில் தேவனை நோக்கி நான் பார்க்கலாமா? நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்களுக்காக நீங்கள் சிலுவையில் பாடுபட்டீங்க, அடிக்கப்பட்டீங்க, நொறுக்கப்பட்டீங்க. எங்களுக்காக அத்தனை வேதனைகளை நீங்கள் சிலுவையில் சகித்தீங்க ஏசப்பா. ஏசப்பா, நாங்கள் பாவம் செய்யக்கூடாது, பரிசுத்தமாக வாழணுங்கிறதுக்காக எல்லா காரியங்களையும் நீங்கள் சகித்தீங்க ஏசப்பா. ஆமென். அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, உம்மை தேடுகிற பிள்ளைகளை நீங்கள் கைவிட மாட்டீங்கப்பா. குடும்பங்களாலும் ஆண்டவரே உறவுகளாலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் சேர்த்து கொள்கிற அணைத்து கொள்கிற தேவனா இருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. சூழ்நிலைகள் நிமித்தம் கைவிடப்பட்டுருவோமோ என்று சொல்லி பயந்து போய் நிற்கிற நேரத்தில் கூடப்பா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி எங்களை தேய்ச்சிக்கிற தெய்வமாக நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தாவே நீங்க அற்புதத்தை நீங்க செய்வீராகப்பா. எந்த இடத்துல ஆண்டவரே எந்த காரியத்துல கைவிடப்பட்டவர்களை காணப்படுகிறார்களோ இயேசுவின் நாமத்தினால கைவிடப்பட்ட அனுபவங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, அற்புதம் நடக்கட்டும் ஐயா. என்ன காரியத்திற்காக ஆண்டவரை நெடும் காலமாய் செபித்துக் கொண்டே தேடிக்கொண்டு இருக்கிறாங்களோ அந்த அற்புதம் நடக்கட்டும் அப்பா. ஆமென் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் அற்புதத்தை செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆமென் சிலுவையில ஆமென் நீர் சம்பாதித்து கொடுத்த அந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.